ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் செமி பட்டேலா பேண்ட்டு ஈஸியான மெத்தடில் எப்படி தைக்கலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போது வந்து பேண்ட்டோட பெல்ட்டு பகுதி தைச்சிட்ருக்கோம். பெல்ட்டு பகுதி ஃப்ரண்ட்டையும் பேக்கையும் அட்டாச் பண்ணுங்கள். அட்டாச் பண்ணுறதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் 1 இன்ச்சஸ் வரைக்கும் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த ரா எட்ஜஸை மடக்கி தைக்கும் போது உங்களுக்கு நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். ரொம்ப ஈஸி தான் பேண்ட்டு தைக்கிறது. 2 மீட்டர்ஸ் கிளாத் இருந்தாலே போதும். நார்மல் பேண்ட்டை நம்ம வந்து தைச்சிடலாம். இப்போ வந்து ஃப்ரண்ட்டையும் பேக்கையும் தைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நாடா பகுதியை தைக்கும் போது ஒரு 1 இன்ச் கொடுத்துக்கோங்க. இப்போ நான் சீவேஜ் பகுதி எடுத்துருக்கிறதுனால 1 இன்ச் கொடுத்துருக்கேன். இதுவே ரா எட்ஜஸாக இருந்ததுன்னா 1.5லேருந்து 2 இன்ச்சு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் டபுள் ஸ்டிச் போடும்போது உங்களுக்கு நீங்கள் பெல்ட்டு பகுதி என்ன அளவுகள் கொடுத்தீங்களோ அந்த அளவு கரெக்டாக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸ் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த மெத்தடில் தைச்சி பாருங்கள். இப்போ வந்து நான் 1 இன்ச் வந்து ஃப்ரண்ட் சைடும் பேக் சைடும் வந்து அளவுகள் ஈவனாக இருக்கிறதுக்காக அப்பப்போ டேப் வந்து அளந்து எடுத்துக்கிட்டு ஸ்டிச்சஸ் போட்டுக்கிட்டேன். இப்போ பெல்ட்டு பகுதி வந்து ரெடி ஆகிடுச்சு. செமி பட்டேலாங்கிறது ரொம்ப ஈஸி தான். நார்மல் பேண்ட்டுங்கிறது சென்டராக வந்து ஃப்ளீட்ஸ் வைப்பீங்க. இது செமி பட்டேலா வந்து பேண்ட்டோட சைடில் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ளீட்ஸ் வரும். அதுதான் டிஃப்ரென்ஸு நார்மல் பேண்ட்டுக்கு செமி பட்டேலாவுக்கும். இது நீட்டான லுக்காகவும் இருக்கும். உங்களுக்கு ஷார்ட்டான டாப் போட்டு செமி பட்டேலா பேண்ட் போடும்போது உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ வந்து பாட்டம் சைடில் வந்து ஃப்ரண்ட்டையும் பேக்கையும் அது மாதிரி தைச்சி எடுத்துக்கோங்க. கீழே கால் பகுதியில் வந்து கேன்வாஸ் வச்சு அடிச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து நான் 3 இன்ச்சஸ் எடுத்துக்கிட்டு அந்த 3 இன்ச்சஸையும் வந்து மடக்கி தைச்சிக்கிட்டேன். ஒரு 3 ஸ்டிச்சஸ் போடும்போது உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும், நீட் ஃபினிஷிங்காகவும் இருக்கும். இது மாதிரி 2 சைட்லேயுமே தைச்சி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இப்போ நான் அளவு பேண்ட் வச்சு தான் வந்து இந்த ஸ்டிச்சஸை எடுத்துக்கிட்டேன். அளவு பேண்ட்டில் வந்து என்ன அளவுகள் கொடுத்துருக்கீங்களோ அந்த அளவுகளை எடுத்துக்கோங்க. நான் எக்ஸ்ட்ரா கிளாத் 1.5 இன்ச் வந்து தையலுக்கான பகுதியை விட்டு இருந்தேன். இப்போ கீழே கால் பகுதியில் வந்து 1.5 இன்ச் எடுத்துக்கிட்டீங்க இல்லையா, அதை மேலே வர இன்ச்சஸை வந்து கம்மி பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃப்ளீட்ஸ் வந்து நீங்கள் வைக்கும் போது ஃப்ரீ சைஸாக உங்களுக்கு கிடைக்கும். சுருக்கம் இருக்காது. கால் பகுதியில் இழுத்துக்கிட்டும் நிற்காது ஸ்டிச்சஸ்ஸு. நீங்கள் என்ன அளவுகள் எடுத்துக்கிட்டிங்களோ அதை மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாட்டம் பகுதியும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பெல்ட்டு பீஸையும் அந்த பாட்டம் பீஸையும் வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. இப்போ தைக்கும் போது சென்டர் பாயிண்ட்டு மார்க் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஃப்ளீட்ஸ் வச்சாதான் உங்களுக்கு நீட் லுக்கு கிடைக்கும். சென்டர் பாயிண்ட்டுன்னு நீங்கள் மார்க் பண்ணால் தான் நீங்கள் 2 சைடுமே உங்களுக்கு வந்து ஈவனாக கிடைக்கும். பெரிய அளவுகள்லாம் இதுக்கு தேவைப்படாது. இந்த ஃப்ளீட்ஸ் வந்து நார்மலாக நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக எப்படி நார்மலாக வைப்போம் இல்லையா, அதை மாதிரி மடக்கி தைச்சிக்கோங்க. ஒரு 1/2 இன்ச்லேருந்து 1 இன்ச் மடக்கி தைச்சிக்கோங்க. 2 மீட்டர்ஸ் கிளாத்துங்கிற போது கொஞ்சம் நிறைய ஃப்ளீட்ஸ் வராது, கம்மியான ஃப்ளீட்ஸ் தான் வரும். அது எந்த அளவுக்கு இருக்கும் அந்த சென்டர் பாயிண்ட்டை மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஃப்ளீட்ஸ் இதை மாதிரி தைச்சி எடுத்துக்கோங்க. ஈஸி தான் பேண்ட் தைக்கிறது. ட்ரை பண்ணி பாருங்கள். இது நான் கொடுத்துருக்க டிப்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள்.